அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு உச்ச நிவர்த்தி பெறும் சூரியனால் மே 14 முதல் ஜூன் 14 முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சூரியன். மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ரூணரோக சத்ருஸ்தானத்தின் அதிபதியாக உள்ள சூரியன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான வெற்றிக்கு உரித்தான தைரியஸ்தானத்தில் அமர்வதால் சகாயஸ்தானத்தில் அமர்வதால் பல்வேறு வகையான அதிரடியான நன்மை நிச்சயமாக நிறைந்து கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே குரு சூரியனின் சேர்க்கையின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்லாது சூரியனின் சப்தம பார்வை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களை விட்டு நிச்சயம் விலகும். பொதுவாக முதலும் முடிவுமாக பார்க்கப்படக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவது சில விஷயங்கள்ல நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் அவருடைய தாக்கம் பல வகையில சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டது. தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உண்டு. அக்னி நட்சத்திரம் மே 4 to 28 வரை நடைபெற்றாலும் கூட உச்ச நிவர்த்தியை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மே 14 முதல் அடைகிறாருங்க. மே 14 முதல் ஜூன் 14 முடிவதற்குள் உச்ச நிவர்த்தி பெற்று சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்ச நிவர்த்தி என்பது பல்வேறு வகையில ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவதால் சில உயர் பதவிகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். இப்படி பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் அங்குதான் சஞ்சரிக்கிறார். எனவே குருவுடன் இணைவதால் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் மிக வலுவாக மே 20 முதல் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். இந்த தருணத்துல பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனும் மே 25 பிறகு மிக வலுவாக சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி 4 கிரகநிலைகள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. அதிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாது புதன் சமகிரகமாக இருக்கிறார். ஆனால் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன. இந்த கிரகநிலைகள் சூரியனை பகை கிரகமாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் தசாபுதியில் சூரிய திசையோ அல்லது சூரிய புக்தியோ நடைபெறும் போது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு புதன் சந்திரன் செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் நல்ல மாறுதல் உண்டு. சுக்கிர திசை நடைபெறும் போது இந்த தருணத்துல சூரிய புத்தி நடைபெற்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் மிக அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் நிச்சயமாக அது ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அமரும் போது சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழலும் ஆரோக்கிய தொல்லை அலைச்சல் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் 3, 6, 10, 11 அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக அள்ளி கொடுப்பாருங்க சூரியன். அலைச்சல் இல்லாமல் உங்களுடைய
உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுப்பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நடுநிலையான பலனாக 4-12 சற்று கூடுதல் நன்மை கிடைக்கக்கூடிய இடங்களாக 2, 5, 7, 9 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சில மாறுதல் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மட்டுமல்லாது தற்போது உச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் அதிலும் குறிப்பாக உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையில சங்கிலி தொடர்போல் நீண்டு வந்த சில சிரமங்கள் விலகும். குறிப்பாக இல்லத்தில் சுப நிகழ்வுகளில் திட்டமிட்ட தடைகள் அதிரடியாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிக அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது. எப்பேற்பட்ட சுப நிகழ்வுகளையும் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது மட்டுமல்லாது உச்ச நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இவற்றை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தையும் குரு சூரிய யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல நன்மைகளை இல்லத்தில் மட்டுமல்ல தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதை உங்களுடைய அன்றாட வாழ்வில் உணர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஜூன் 14 முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு 3இல் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அவருடன் இணைந்து 3இல் சஞ்சரிப்பது நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் நல்ல முன்னேற்றத்தை பெற்று தருவாருங்க சூரியன். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். எனவே எந்த பணியை திட்டமிட்டாலும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் குறையும். பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் 7.5 சனியாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் உண்டு என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். பாக்கியஸ்தானம் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தசாபுத்திகளும் வலுவாக இருந்தால் நிச்சயமாக 7.5 சனியாக இருந்தாலும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்த தவற கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்கிறது. உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்திலும் தடையும் தாமதமும் இல்லாமல் வெற்றி கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் சூரியன் தனது ஆதிக்கத்தை மிக வலுவாக செலுத்துகிறாருங்க. விரயஸ்தானத்தில் பாதிக்கு மேல் சனி கடந்திருப்பதால் இனி சனியால் பெரிய அளவிற்கு 7.5 சனியில் விரய சனி சஞ்சார காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் கூட கவனம் தேவை. ஆனால் சூரியன் இந்த தருணத்தில் 3இல் வலுவாக அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக பண ரீதியான பிரச்சனைகள் வெகுவளவில் குறையும். கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் மீனராசிக்காரர்களுக்கு விலகும். புதிய ஒப்பந்தங்கள், தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார். அவர் முற்பகுதியில் தனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற போகிறார். இப்படி பார்த்தாலும் சூரியன் மற்றும் சுக்கிரனின் அமைப்பு சாதகமாகவே உள்ளது. எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது இல்லம் தேடி பல புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு. நீங்கள் நினைத்த நல்ல உச்சபட்ச வளர்ச்சி ஜூன் 14 முடிவதற்குள் உங்களுடைய கையில் வந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்கால நலனுக்காக பல அதிரடியான முடிவுகளை எடுப்பதற்கான யோகமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் ஜன்மராசியில் செவ்வாய் சஞ்சரித்தாலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 3இல் இருப்பதால் நிச்சயமாக புதிய நிலம், பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகம் உண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்கலாம் என்ற நினைத்த நிலையில் மாற்றத்தை சந்தித்து தங்களே வைத்துக் கொள்ளக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் 3இல் இருந்தாலும் கூட பெரும்பாலும் சூரியனும் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதால் பெண்மணிகளுக்கு வெற்றி கிடைக்கும். மன நிம்மதி பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் மாற்றம் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய
கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக சிறப்பாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அதீத ஆற்றல் என்பது உங்களை அன்றாட வாழ்வில் புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். எனவே ரெட்டிப்பு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு.